அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1601. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் 10. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கியிருக்கின்றான். எவரொருவர் வியாபாரத்தை நல்ல முறையிலே செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் வளங்களை வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை வியாபாரத்தை முறித்து கொள்ளும் உரிமை இருவருக்கும் உண்டு. அவ்விருவரும் உண்மை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவர்களின் வியாபாரத்தில் பரக்கத், அல்லாஹ்வின் அருள் வளம் அளிக்கப்படும். குறைகளை மறைத்து பொய் சொல்லி இருந்தால் அவர்களின் வியாபாரத்தில் உள்ள பரக்கத்து நீக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். செய்தி ஸஹீஹுல் புகாரியில் 2079வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பெருந்தன்மைக்காரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கின்றான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்குரைக்கும் பொழுதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதுவும் ஸஹீஹுல் புகாரியில் 2076வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பொய் சத்தியம் செய்து சரக்கை விற்பது இலகுவாக விற்றுவிடலாம். ஆனால் அதற்கு பிறகுள்ள எதிர்விளைவுகள் பாரதூரமானதாக, பரக்கத்தில்லாததாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொய் சத்தியம் செய்வது சரக்கை சுலபமாக விற்பனை செய்ய உதவும், ஆனால் பரக்கத்து என்னும் அல்லாஹுவின் அருள் வளத்தை அழித்துவிடும். இச்செய்தியும் ஸஹீஹுல் புகாரியில் 2087வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும்போது எதையும் அவர்கள் வைத்து கொள்ள மாட்டார்கள். கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தர்மம் கேட்டேன், அவர்கள் கொடுத்தார்கள். பிறகும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் கொடுத்தார்கள். பிறகு என்னிடம், ஹக்கீமே, இச்செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். இதை தாராள மனத்துடன்